இதர மதத்தினர் ஒரு கோயிலில் எந்த இடம் வரை அனுமதிக்கப்படுவார்களோ அதற்கு அப்பால் பெண்களும் தலித்துகளும் வருவதற்கு எந்த சட்டம் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன், உங்க பக்கம் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க அரசியலுக்காகத்தான் இதை பேசுறாங்க. எனவே நான் யாருடைய மத நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்பவன் அல்ல. அந்த மத நம்பிக்கையை அவர்கள் கடைபிடிப்பதற்கு யாராவது எதிராக இருந்தால் அதற்கு எதிராக போராடுவேன். ஒரு மதம் இன்னொரு மதத்தை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சிறுமைப்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது அவர்களுடைய உரிமை என்கிற முறையில் தான் கம்யூனிஸ்டுகள் இதை பார்க்கிறோமே தவிர மற்றபடி எங்களுக்கு சாமிக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா, அங்காளி பங்காளி தகராறா, அது எதுவும் கிடையாது. ஓகே, நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அந்த கருத்தை முன்வைக்கிறேன். பட் ஆர்எஸ்எஸ்ஸோ சங் பரிவார் அமைப்புகளோ அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அது பன்சாரேவோ அல்லது யாராவோ இருக்கட்டும், அவங்கெல்லாம் போட்டு தள்ளுறது இருக்குல்ல, காந்தியில் இருந்து கல்புர்கி பன்சாரே என்று எல்லாரையும் போட்டு தள்ளுற அந்த வழக்கம் இருக்குல்ல, நீங்கள் கருத்துக்களின் மீது கடுமையான தாக்குதலை நீங்கள் தொடுப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் கருத்துக்களை சொல்பவர்களை போட்டு தள்ளுறது இருக்குல்ல, அது ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு. எனவே கடுமையாக அதை எதிர்க்கிறேன். அவர்களுக்கும் மதத்திற்கும் அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் அவர்களுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவர்கள் சொல்லுகிற கலாச்சாரம் என்பது சாதாரண இந்த நாட்டில் இருந்த இந்து மக்களுடைய கலாச்சாரம் அல்ல.